உன்னதமானவருடைய மறைவு எனக்கு எதை உண்டு பண்ணுகிறது தெரியுமா? ஜீவனை உண்டு பண்ணுகிறது. வாசிக்கலாம் 11வது வசனம், சங்கீதம் 91:11. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்போ பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவனை உண்டு பண்ணுகிறார். நல்ல ஒரு வாழ்வை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். போகிற வழியில இடறி விழுந்து மரித்து விடாமல் கர்த்தர் நல்ல ஒரு ஜீவனை உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். வாசிங்களேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவினுடைய தேவனுக்குள் எப்படி இருக்கிறதா? மறைந்திருக்கிறதா. நம்முடைய ஜீவன் எங்க இருக்கு? உன்னதமானவருடைய மறைவுல இருக்கணும். உன்னதமானவருடைய மறைவுதான் எனக்கு ஜீவன். பாருங்க, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதலைக்கு எங்கதான் பலனா? முதலைக்கு தண்ணிக்குள்ளதான் பலன். எனக்கு எங்கதான் பலன்? அவருடைய மறைவு தான் பலன். அல்லேலூயா. கிறிஸ்தவருடைய பலன் என்ன தெரியுமா? எனக்காக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவதே என்னுடைய பலன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், எதிர்த்து நிக்கிற கோலியாத்து சொல்றான், நீ வர்றதுக்கு, நீ வெறும் கையோட வர்றதுக்கு நான் வெறும் நாயான்னு கேட்கிறான். என்ன இருக்கு? பட்டையா இருக்கு. என்ன இருக்கு? கவசம் இருக்கு. என்ன இருக்கு? தலைசீரா இருக்கு. என்ன இருக்கு? எல்லாவற்றையும் ஆயுதங்கள் இருக்கு, சூருக்கு, சாட்சி இருக்கு. ஆனா உன்ட்ட ஒண்ணுமே இல்லாம வர்றியே. அவன் சொன்னான், ஆமாப்பா, நான் பலன் இல்லாதவன் தான். உன்னை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆனா என்னோடு கூட வருகிறவருடைய மறைவுல நான் இருக்கிறேன். மறைவுல ஒரு பலன் இருக்கிறது. மறைவுல இருக்கிற பலனை, கர்த்தருடைய மறைவுல கர்த்தர் உண்டு பண்ணுகிற பலனை நீங்கள் அனுபவித்தா, தாவீது சொன்னா, நீ நான் வருகிற யாருடைய? ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்துல வருகிறேன். அல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல சொல்லி பாருங்க, அவருடைய மறைவுல என்னை மறைத்துக் கொள்ள ஆண்டவரை மோசே இப்படியா ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்னதாய் செல்லட்டும். நீங்க போகிற இடத்துல சொல்லி பாருங்க, அந்த உன்னதமானவருடைய மறைவு எனக்கு ஜீவனை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்முடைய நாளில சொல்லுகிற காரியம், அவருடைய மறைவுல இருந்தா நமக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. வாசிக்கலாம். யோவான் 5:39 வாசிங்களேன். யோவான் 5:39. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். அப்போ வாசிங்க, எண்ணுகிறீர்களே அவைகளே. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிற காரியம் என்னன்னா, நம்ம ஜீவன் உள்ளவர்களா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் விதமாய் தான் வாழ்ந்த நாட்கள் சொன்னாரு, என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்குள்ள என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கிறது. அவர் அந்த ஜீவன் ஒண்ணு, யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் தான் என்னை உயிர்ப்பிக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் இந்த முழு உலகத்திற்கும் ஒளியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒளியோடு பிரகாசிக்க வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய மறைவிலே அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜீவனை பெற்றுக்கொண்டா நீங்கள் ஒளிராத இடத்துல கூட கர்த்தர் உங்களை ஒளிர பண்ணுவார். அல்லேலூயா. இருளில் உள்ள ஜனங்கள் அவர்கள் தேவனண்டையிலே வரும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவரிடத்துல ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள அவருடைய மறைவிலே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.